எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. ரஜினிகாந்தோட அந்த பாராட்டு வந்து எங்களுக்கு ஆஸ்காரை விட மிகப்பெரிய விருது. இன்னொன்று, மோடியின் சித்தாந்தங்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிற அத்தனை பேரும் அந்த படத்தை கொண்டாடுறாங்க. வங்கியில் செத்தான், வங்கி வாசலில் செத்தான், ஏடிஎம்மில் செத்தான். ஏடிஎம்மெல்லாம் திடீர்னு காணாமல் போச்சு. நேற்று வரைக்கும் இருந்து வச்சிடாங்க, எங்கடா காணோன்னு கேட்குற அளவுக்கு 600 பேர் செத்துட்டாண்டா அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ண முடியுமா? அதைத்தான் வெற்றிமாறன் மக்களின் குரலாக கேட்குறோம். நமக்கு அது பெருந்துயரம், மிகப்பெரிய நம்ம பாதுகாப்பில் ஏற்பட்ட தோல்வி. அதே போல் இந்த நாட்டுக்கே பெரிய அவமானம் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நமக்கு கோபம் வருது. அவரோட படம் தான் அது. அவர் தயாரிப்பில் சத்தம் இல்லாமல் வந்த படம் சிறை. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அவரோட சன் தான் படத்தோட ஹீரோ. ஏற்கனவே இந்த லியோ படத்துக்கே டான்சர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு அவங்க பெரிய போராட்டம்லாம் நடத்துனாங்க. அதனால் இந்த சிக்கலெல்லாம் இன்னும் இருக்குது. அதனால் வந்து இந்த 3ஆம் தேதி 10ஆம் தேதின்ற எந்த தேதியுமே உறுதியானதல்ல. அதாவது ஒரு படக்குழு, இந்த படக்குழுவே வந்து சைமல்டேனியஸாக ஆப்போசிட்டில் ஒரு கேரவனில் வச்சு இயங்கிட்டு இருந்ததை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ அது ஒரு அனாதையாக நிற்கிது அந்த படம். ஆக்சுவலாக இப்போ ப்ரொடியூசராலையும் அதை கிளைம் பண்ண முடியல, நான் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லவும் முடியல. அந்த பக்கம் தேர்தல் அதிகாரி படம் பார்க்க மாட்டேன்றாங்க. படம் பார்த்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டேன்னு தேமையான அப்படி போட்டுருச்சு. வெற்றி வேட்பாளர்களா, வெட்டி வேட்பாளர்களா, இல்லை தற்கூரி வேட்பாளர்களான்றதெல்லாம் நீங்கள் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். யாராவது கூட்டணி கடைசி நேரத்திலே வந்துடுவாங்க, அவங்கள நம்ம சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு 50 சீட்டு தள்ளி விட்டுறலாம் எப்படியாவது அப்படின்னு அவர் வெயிட் பண்ணார். கடைசி வரைக்கும் ஒருத்தரும் வரல. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் சங்கர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. துரந்தர் 2 மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஒன்று அடுத்து சீக்கிரமாகவே வெளியிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸும் பார்க்க முடியுது. நிறைய பேர் அதையும் சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அதை பற்றி பேசியிருந்தாரு. அந்த படத்தில் வந்து டிமானிட்டைசேஷன் பற்றி வந்துருச்சு, ஆனால் அதில் எத்தனை பேர் இறந்தாங்கன்றது நமக்கு தானே தெரியும், அதையே பாராட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. யார் சொல்லி இப்படி பேசுறீங்க, யாருக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி. எப்படி பார்க்குறீங்க? முக்கியமாக அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். துரந்தர் 2 வந்து 2 விதமான விமர்சனங்கள் அந்த படத்துக்கு. அதாவது ஒன்று பாராட்டுரை, அதுக்கு தேசபக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை கொண்டாடுறாங்க. தேசத்தை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் கொண்டாட வேண்டிய படம் இது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் உள்பட பலர் வந்து அதை பாராட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ரஜினிகாந்தோட அந்த பாராட்டு வந்து எங்களுக்கு ஆஸ்காரை விட மிகப்பெரிய விருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்குழு வந்து கொண்டாடுது. அதே போல் வட இந்தியா முழுக்க ரஜினிகாந்தோட ட்வீட் வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது 1 கோடி பேருக்கு மேலே அந்த ட்வீட்டை பார்த்துருக்காங்க. அது ஒரு பெரிய சாதனை. அதே போல் அந்த ரைட் விங்குன்னு சொல்லுவாங்கள்ல, வலதுசாரி சிந்தனை கொண்ட பலருக்கும் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு. இன்னொன்று, மோடியின் சித்தாந்தங்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிற அத்தனை பேரும் அந்த படத்தை கொண்டாடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதை வந்து அந்த படத்தில் பாராட்டியிருப்பாங்க. இவங்க பண மதிப்பிழப்பு ஏன் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஒன்று, கருப்பு பணம் இருக்குது, அதை ஒழிக்கணும். ரெண்டாவது என்னென்னா, பாகிஸ்தான் வந்து நம்ம கரன்சியை வந்து அவங்க போலியாக அச்சடித்து அதை புழக்கத்தில் விடுறாங்க. அப்படி விடப்படுகிற பணம் வந்து தீவிரவாத செயல்களுக்கு அது துணை போகுது. அதனால் வந்து நம்ம பண மதிப்பிழப்பை இம்மிடியேட்டாக செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு மோடி சொன்னார். இப்போ அவருடைய நோக்கத்தில் எந்த தப்பும் இல்லை. இப்போ நம்ம இதை வந்து தப்புன்னு சொல்ல முடியுமா? பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்பு, அதே போல் உளவுத்துறை இதை செய்கிறாங்கன்றது நீண்ட நாள் குற்றச்சாட்டு. அதில் ஒரு உண்மையும் இருக்குது. அதனால் இது மோடி வந்து அதை செய்யும்போது ஒரு குரூப், இப்போ ரஜினி உள்பட பலரும் வந்து அதை பாராட்டினாங்க, கொண்டாடினாங்க. புதிய இந்தியா பிறந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பண மதிப்பிழப்புங்கிறது இன்னி அளவுக்கும் திட்டமிடாமல் தான் தோன்றித்தனமாக செய்யப்பட்ட நடவடிக்கை அப்படின்ற அந்த கூற்றிலும் வந்து எந்த தவறுமே இல்லை. அன்னைக்கு உயிரோடு இருந்த பொருளாதார அறிஞர், நமது முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டார். இந்தியாவை வந்து காப்பாற்றுற அல்லது இந்த பொருளாதாரத்தை சீர்திருத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நீ இதை செஞ்ச, ஆனால் நீண்ட கால திட்டமிடல் இல்லாமல் இதை நீங்கள் செஞ்சீங்க. இந்த நீண்ட கால திட்டமிடல் இல்லாமல் செய்கிற எதுவுமே வந்து உருப்படாது, அது இந்த நாட்டு பொருளாதாரத்தை சாவடிச்சிடும் அப்படின்னு சொன்னார்.
கடைசியில் அவர் சொன்னதான் உண்மையாச்சுங்கிற மாதிரி இந்த பண மதிப்பிழப்பால் அந்த தீவிரவாத செயல் குறைஞ்சதா இல்லையா அது வேற. ஆனால் இங்கே உள்நாட்டில் நமது மக்கள் பட்ட துயரங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. வங்கியில் செத்தான், வங்கி வாசலில் செத்தான், ஏடிஎம்மில் செத்தான். ஏடிஎம் எல்லாம் திடீர்னு காணாமல் போச்சு. நேற்று வரைக்கும் இருந்து வச்சிடாங்க, எங்கடா காணோன்னு கேட்குற அளவுக்கு மிகப்பெரிய துயரத்தை சந்திச்சாங்க மக்கள். 600 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. இந்த நம்ம பணம் எடுக்க முடியாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து செத்தவங்க. அதே போல் ஒரு அவசர ஒரு மருத்துவ செலவு இதுக்கெல்லாம் கூட அது கையில் காசு இல்லாமல் எல்லாருமே திணறி போயிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பெரிய கோட்டீஸ்வரர்கள் வந்து 2000 ரூபாய் நோட்டை வந்து தாம்பாளத்தில் அடுக்கி சீர்வரிசை கொடுத்து கல்யாணம் பண்ணதை பார்த்தோம். 2000 ரூபாய் நோட்டு மாலையை வந்து அணிஞ்சு அவங்க ஆடம்பரமாக திருமணம் நிகழ்ச்சிகள் செஞ்சதெல்லாம் பார்த்தோம். எங்களால் 4500 ரூபாய் எடுக்க முடியல, இவனுக்கு எப்படிடா இத்தனாயிரம் கோடி வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பதிலே இல்லை, யாருமே பதில் சொல்ல. நம்ம இப்போ இந்த தேசபக்தியை கொண்டாடுறவங்கள நம்ம தப்பு சொல்லலை, திட்டலை, அவங்கள விமர்சனமே பண்ணல. ஏன்னா ஒருத்தனுக்கு தேசபக்தி இருக்கக்கூடாதான்னு கேட்டால் நம்ம எங்கே போய் மூஞ்சி வச்சுக்க முடியும்? இது நம்ம நாடு, நமக்கு இல்லாத தேசபக்தி யாருக்கிட்ட இருக்குன்னு நம்ம கேட்போம். நிச்சயமாக தேசபக்தி கொண்டாடப்பட வேண்டியது தான். அதே நேரத்தில் நம்ம சொந்த மக்களுக்கு சொல்லனாத துயரத்தை ஏற்படுத்தின அந்த பண மதிப்பிழப்பை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதை எப்படி நம்ம கொண்டாட முடியும்? 600 பேர் செத்துட்டாண்டா அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ண முடியுமா? அதைத்தான் வெற்றிமாறன் மக்களின் குரலாக கேட்குறாரு. எப்பயுமே வெற்றிமாறன் வந்து இந்த பெரும்பான்மை மனிதர்கள், பெரும்பான்மை மக்களுடைய மனக்குரலாக ஒலிக்கக்கூடியவர். அந்த இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசக்கூடியவர் வெற்றிமாறன். அதனால தான் வந்து அவருக்கு இதுவரைக்கும் தோல்வின்றதே கிடைக்கல. அவர் இதுவரைக்கும் இயக்கிய 7 படங்கள் 7மே வந்து பெரிய வெற்றி படங்கள், பெரிய அளவு பாராட்டப்பட்ட படங்கள். காரணம் மக்கள் மனசில் என்ன இருக்குது, மக்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத வந்து அவர் ஓரளவு தெளிவாக அவர் கணிச்சு வச்சிருக்கக்கூடியவர். அவர் அதைத்தான் வந்து இந்த துரந்தர் இஷ்யூவில் வந்து பேசுகிறார். மற்றபடி துரந்தர் படத்தை வந்து யாரும் புற சொல்லலை, திட்டலை. இதை நீ ஓவராக நீ செலிப்ரேட் பண்ணுறீங்கடா, இதில் வந்து நீ நினைக்கிற ப்ளஸ் இருக்குது ஆனால் மைனஸ் இவ்வளோ இருக்குது, நீ ப்ளஸ்ஸை பேசும்போது மைனஸும் பேசணும்ல அப்படின்னு கேட்குறாரு. அது நியாயமான பேச்சு. ஓகே சார், இப்போ வெற்றிமாறன் அவர்கள் பேசின பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களால் அதை பொறுத்துக்க முடியலையா, அந்த நடந்த ஒரு நல்ல விஷயத்த படத்தை வந்து இப்படி எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் வந்து நடிகர் இயக்குனர் அமீர் அவர் வந்து சொல்லியிருக்காரு, நம்ம நாட்டில இருந்து எப்படி பாகிஸ்தானுக்கு வந்து உளவு அதிகாரியா போறதை வந்து பாராட்டுறீங்களோ அதே மாதிரி தானே அந்த நாட்டில இருந்து வருவாங்க, அதை மட்டும் எப்படி நீங்க வந்து தீவிரவாத அப்படின்ற பதிலாக சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அது அப்புறம் பேசினாரு. அதுதான் இப்போ நாம ஒரு விஷயத்த வெற்றின்னு சொல்லி கொண்டாடுறோம், அவனுக்கு அது தோல்வியா தெரியுது. அவன் நம்ம வந்து தோல்வின்னு கொண்டாடுறத அவன் வெற்றியான்னு பார்ப்பான். இப்போ பகல்காமில் நடந்த தாக்குதல், அதில் கொடூரமாக கொல்லப்பட்ட அந்த மக்கள், நமக்கு அது பெருந்துயரம், மிகப்பெரிய நம்ம பாதுகாப்பில் ஏற்பட்ட தோல்வி. அதே போல் இந்த நாட்டுக்கே பெரிய அவமானம் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நமக்கு கோபம் வருது. ஆனால் அவன் அதை என்ன பண்ணிகிட்டு இருப்பான், கொண்டாடிட்டு இருப்பான். என்ன பார்த்தியா, இந்தியாவை அதனுடைய தலையிலே போய் அடிச்சுட்டு நான் அப்படின்னு அவன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ பதிலுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆவண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் போய் நம்ம அடித்தோம், அது நம்ம பெரிய வெற்றி பெருமிதம் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் அவனும் செலிப்ரேட் பண்ணான். என்னன்னா, இந்தியாவோட 6 ரஃபேல் விமானத்தை நான் சுட்டு வீழ்த்துட்டேன், மிகப்பெரிய லாஸ், இந்தியாவுக்கு மிகப்பெரிய நட்டத்தை நான் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு அவன் வந்து செலிப்ரேட் பண்ணுறான். ஒருத்தனுக்கு வெற்றியா அமையிறது இன்னொருத்தனுக்கு தோல்வி, ஒருத்தர் செலிப்ரேட் பண்ணுறதை இன்னொருத்தர் தாங்க மாட்டான். இது இயல்பு. இது அமீர் சொல்கிறது என்னன்னா, இதை நீங்கள் ஓவராக வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்கன்னா அது தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தும், அதை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இப்போ இந்த தேசபக்தி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக வந்து ஓவராக பேசுவாங்கள்ல சங்கிகள், அவங்கெல்லாம் வந்து அதை பொறுத்துக்க மாட்டாங்க. நிச்சயமாக வந்து அவங்க கடிச்சு வைப்பாங்க, கடுமையான கண்டனங்களை பதிவு செய்வாங்க. அதுதான் அது நடந்துருக்கு. ஓகே சார், இப்போ சினிமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த துரந்தர் 2 அந்த படத்தை பற்றி பேசணும். இந்த பக்கம் LIK அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்னு பார்த்து காதலர் தினம், அதுக்கப்புறம் நிறைய டேட்டு தள்ளி போயிடுச்சு. இப்போ அடுத்த மாதம் 3ஆம் தேதினாங்க, இப்போ 10ஆம் தேதிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்படி தள்ளி போக காரணம் ஃபினான்ஷியலா வந்து ரொம்ப முரண்பாடு வந்துருச்சு. விக்னேஷ் அவருக்கா இருக்கட்டும், அதில் நடிச்சிருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து சேலரி தரல, டப்பிங் இன்னும் முடிக்கல அப்படின்னு மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. இதுதான் ரீசனா எதனால அந்த படம் வந்து தள்ளி போகுது, எதனால இன்னும் வந்து அது ரிலீஸ் ஆகல அப்படின்றது? இல்லை, அதில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த சம்பள பிரச்சனை ஒரு பக்கம். ஏன்னா முதல்ல அந்த ப்ரொடியூசர் யாருன்றதை சொல்லிருந்தல, அவர் வந்து லலித்குமார், எஸ்எஸ் லலித்குமார், த ஃபேமஸ் லியோ படத்தோட ப்ரொடியூசர், அல்லது லியோ படத்தில் ப்ரொடியூசராக வேலை பார்த்தவர். அவரோட படம் தான் அது. அவர் தயாரிப்பில் சத்தம் இல்லாமல் வந்த படம் சிறை. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அவரோட சன் தான் படத்தோட ஹீரோ. அது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதில் இந்த மாதிரி எந்த சிக்கலும் வரல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து புக் பண்ணும்போது ஹீரோ ரொம்ப சின்ன ஆள். அவருக்கு வந்து அப்போ ஒரு படம் தான் ஓடி இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வெற்றி படங்கள் கொடுத்து அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அவருக்கு. ஆனால் இந்த படம் வந்து அப்படியே துவங்கின இடத்துல அப்படியே நிற்கிற மாதிரி நிற்கிது. இன்னும் பட வேலைகள் முடியல, இன்னும் ப்ரொமோஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல. ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான். இப்போ அந்த சிறை படத்துக்கு கூட கரெக்டாக 3 வாரத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப நீட்டான ப்ரொமோஷன் அந்த படத்துக்கு நடந்தது, பக்கா ப்ரொஃபஷனல். அந்த மாதிரியான ஒரு வேலை இந்த படத்துக்கு நடக்கணும். அது இது வரைக்கும் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இந்த சம்பள பிரச்சனை வேறு அப்படியே இழுத்தடிக்குது. இந்த ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் சம்பளத்தை சரியாக கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே இந்த லியோ படத்துக்கே டான்சர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு அவங்க பெரிய போராட்டம்லாம் நடத்துனாங்க. அதனால் இந்த சிக்கலெல்லாம் இன்னும் இருக்குது. அதனால் வந்து இந்த 3ஆம் தேதி 10ஆம் தேதின்ற எந்த தேதியுமே உறுதியானதல்ல. 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா 10ஆம் தேதி படம் ரிலீஸ்னா இன்னையிலேருந்து அதோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அப்படி எந்த அறிகுறியுமே வந்து தெரியல. ஓகே. ஸோ விக்னேஷ் சிவன் அவரோட படங்கள் நிறைய வந்து அவர் வந்து படங்களை சரியாக வந்து இயக்க மாட்டேங்கிறாரு, சரியான டேட்டுக்கு வர்றதா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவரோட காரணமா இல்லை டைரக்டராக எடுத்து கொண்டு வரணும் இல்லையா? நம்மளோட படம் வரப்போகுது அப்படின்னும் போது அவரோட ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கணும். அது இங்கே எடுத்த மாதிரி தெரியல. இல்லை, அவருக்கும் வந்து கோஆப்ரேட் பண்ணணும்ல, அவருக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கணும் இல்லையா? ஒரு இயக்குனராக எல்லாத்தையுமே அவர் ஒரே ஆள் செஞ்சிட முடியாது. ஆர்டிஸ்ட்டு கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஒரு படத்தை வந்து அவர் ஷூட் பண்ணி முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணணும். அந்த வேலையெல்லாம் அவர் பண்ணிட்டாரு. இன்னும் டப்பிங் முடியலன்றாங்க. அது அவர் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ தரப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரொடியூசர் சைட்லேருந்து அவருக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கிடைச்சது அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னே விக்னேஷன் ஒரு படம் பண்ணார். அந்த படம் சரியாக தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. கரெக்டாக திட்டமிட்டபடி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதற்கு முன்பு கூட அந்த 400 ரவுடிதான் படம், அதுலேயும் எந்த பிரச்சனையும் வரல. அவர் சரியாக தான் வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. நல்ல தயாரிப்பாளர் அமைஞ்சு அந்த ஆர்டிஸ்ட் கோஆப்ரேஷன் கரெக்டாக இருந்தால் ஒரு டைரக்டரால் கரெக்டான நேரத்துக்கு படத்தை கொடுத்துட முடியும்னு அவர் நிரூபிச்சிருக்கார். 3 படங்கள் அப்படி தான் பண்ணார். இந்த படத்தில் தான் வந்து அவருக்கு அவரே எதிர்பார்க்காத ஒரு பெரிய காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு விக்னேஷ் சிவனை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஓகே சார். ஸோ சினிமாவில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி படங்கள் ஒன்று ஒன்றும் வருது, டேட் தள்ளி போகிறதுன்றது வந்து இப்போ வந்து வழக்கமாயிடுச்சு. நிறைய படங்களுக்கு அப்படி வருது. இந்த விதத்தில் ஜனநாயகன் நம்ம வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எதிர்பார்த்தோம். இப்போ பிரச்சாரமே தொடங்கிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி அது வெளியாகும்ன்ற ஒரு டவுட் தான் சார் இருக்கு. அதுல வந்து நிறைய அரசியல் பேசியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்புறமா நிறைய மாற்றணும், ரீஷூட் நடக்குமா, இதுக்கிடையில வந்து கரூர் இஷ்யூல வந்து அங்க வந்து ஷூட்டிங் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு விமர்சனம் போயிட்டு இருந்துச்சு. அதையும் வந்து சிபிஐ சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. எப்படி ஜனநாயகம் வரும், இல்லைன்னா ஃபுல்லா அழிக்கப்பட்டுமா, ஃபுல்லா வந்து டெமாஸ் பண்ணிடுவாங்களா, எப்படி ஜனநாயகம்? இந்த படம் தேர்தலுக்கு பிறகுதான் வரும். அப்படி வந்தால் கடுமையாக விமர்சிக்கப்படும், கேலி பொருளாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது இப்பயும் அதுதான் ஸ்டேட்டஸு. ஆனால் இதில் இப்போ என்ன பெரிய ஆபத்துன்னா, இந்த படத்துக்கு ஷூட்டிங் நடந்தது அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். ஈவன் நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள் அண்ணன் கோபால், அதே போல் ராம், இந்து என் ராம் சார், அவங்கெல்லாம் வந்து என்ன ராம் சார்லாம் அவ்வளோ சுலபத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் கருத்தை சொல்ல மாட்டார். ஆனால் அந்த கரூர் துயரம் நடந்த உடனே களத்துக்கு வந்துட்டார். ஆமாம், ஷூட்டிங் நடந்தது, அதற்கான ஆதாரங்கள் இருந்ததுன்னு அவரே சொல்லிட்டார். என்ன காரணம்னா அவ்வளோவா வந்து அது கிடச்சிருச்சு, வீடியோ ஆதாரமே கிடச்சிருச்சு. அதனால தான் அவ்வளோ உறுதியாக கோபால் சார் சொன்னார். இப்போது சிபிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு தேர்தல் நெருக்கத்தில் அந்த 2 ஃபுட்டேஜஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்று இவங்க ஷூட் பண்ணது, பெரிய பெரிய கேமரா, விலை உயர்ந்த கேமரா ஷூட் பண்ணது. 2வது ஒரு யூனிட், அதாவது ஒரு படக்குழு. இந்த படக்குழுவே வந்து சைமல்டேனியஸாக ஆப்போசிட்டில் ஒரு கேரவனில் வச்சு இயங்கிட்டு இருந்ததை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா இவங்க ஷூட் பண்ணுறத அவங்க எப்படியெல்லாம் டைரக்ஷன் கொடுக்குறாங்க அதையெல்லாம் தனியாக வீடியோவை எடுத்து வச்சுருந்துக்கிறாங்க. அந்த வீடியோ இப்போ சிபிஐ கிட்ட இருக்கு. ஆக நடந்தது முழுக்க முழுக்க ஷூட்டிங்ன்றது அம்பலமாயிடுச்சு. அது ஒரு பக்கம். அந்த காட்சிகள் எந்த அளவுக்கு படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்குது.
அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் படத்துக்கு படம் பார்த்துட்டாங்க. ஒரு தடவைக்கு 4 வாட்டி படத்தை பார்த்துட்டாங்க. தேர்தல் அதிகாரிகள் பார்க்கணும். நாங்கள் தேர்தல் அதிகாரிகள் எங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. ஏன்னா அது தேர்தல் நேரத்தில் ரிலீஸ் ஆக போகிறதில்ல. தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை நான் ஏன் பார்க்கணும், விட்டுருங்கன்ட்டாங்க அவங்க. இப்போ அது ஒரு அனாதையாக நிற்கிது அந்த படம். ஆக்சுவலாக இப்போ ப்ரொடியூசராலேயும் அதை கிளைம் பண்ண முடியல, நான் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லவும் முடியல. அந்த பக்கம் தேர்தல் அதிகாரி படம் பார்க்க மாட்டேன்றாங்க. படம் பார்த்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டேன்னு தேமையான அப்படி போட்டுருச்சு. இப்போ இந்த படத்தை தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணா அதில் கிட்டத்தட்ட 1 மணி நேர காட்சிகள் இருக்குல்ல, அது அவ்வளவு வேண்டாத ஆணி. அதுதான் அந்த வேண்டாத ஆணியை புடுங்கி தூக்கி போட்டுட்டு புதுசா ஏதாவது காட்சிகள் சேர்க்கணும். இல்லைன்னா ஒரிஜினல் படம் 2 மணி நேரம் படம் தான். அந்த ஒரிஜினலா 2 மணி நேரம் படத்தையே விட்டாக்க கொஞ்சமாவது மான மரியாதை காப்பாத்திக்குவாங்க. யோசிச்சு பாருங்க, நான் தேர்தலுக்கு அப்புறம் இவர் படுதோல்வி அடைந்து குப்பரப்படுத்து நிற்பாரு, திருப்பி எந்திரிச்சு வரப்போறது இல்ல. எத்தனை மாசம் ஆக வீட்டை விட்டு வெளியே வரன்னு கூட தெரியாது. வேட்பாளர்கள் அத்தனை பேர் அறிவிச்சிருக்காரு சார். அவர் வந்து தோல்வி அவங்க எல்லாம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா அவங்க என்ன வேட்பாளர்கள்ன்றதை நீங்க சொல்லுங்க. வெற்றி வேட்பாளர்களா, வெட்டி வேட்பாளர்களா, இல்ல தற்கூரி வேட்பாளர்களான்றதெல்லாம் நீங்க 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அதனால இந்த 1 மணி நேரத்துக்கு என்ன பண்றது, திரும்ப ரீஷூட் பண்ணா அதுவும் பெரிய அளவுக்கு பேசு பொருளாகும். இந்த படத்தை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னாலும் அது ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய நஷ்ட கணக்கில் தான் போய் சேரும். அதனால வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் மிகப்பெரிய ஒரு சோர்வையும் அந்த படம் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஜனநாயகன்றது எனக்கு தெரிஞ்சு, அதாவது நான் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்து நான் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டேன். இந்த படத்தோட அறிவிப்பு ஆரம்பம், படத்தோட தலைப்பு எதுவுமே நல்லா இல்லை, பாசிட்டிவாக இல்லைன்ட்டு. அது எப்பவுமே தோணும். ஒரு படத்தோட டைட்டில் பார்க்கும்போதே அந்த தலைப்போட அந்த எழுத்து இருக்கு பாருங்க, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு பார்க்கலாமா வேணாமா, அல்லது நல்லா வருமா வராதான்னு ஒரு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு சொல்லல. அந்த மாதிரி வந்து இது வேண்டாத ஒரு படம்டா அப்படின்னு தான் தோணுச்சு. கடைசியில் அப்படிதான் வந்து நிக்கிது அந்த படம். ஓகே ஓகே சார். ஸோ ஜனநாயகன் தான் வந்து எலெக்ஷனு கூட எதிர்பார்க்கல, எலெக்ஷனை முடிச்சு விடுங்க, ஜனநாயகன் அடுத்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜயோட அரசியல் தன்மை எப்படி பாக்குறீங்க நீங்க? வேட்பாளர்களா அறிவிச்சிருக்காரு, அவரே போயிட்டு வேற வந்து தன்னோட வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க நீங்க இதை? இப்போ இதான் அந்த வேட்பாளர்கள் தேர்வெல்லாம் பார்த்து ஊரே சிரிக்குது. ஏன்னா இவர் என்ன சொன்னார், நாங்கள் வந்து வேட்பாளர் தேர்வு நடத்துகிறோம், அதனால் சிபிஐ விசாரணை கூட வர முடியாதுன்னு தானே சொன்னார். எத்தனை பேர் ஒரு வேட்பாளர் நேர்காணல் நடத்தினார்? ஒரு 60 பேர் நடத்தினேன்னு சொன்னார். அந்த 60 பேரை விட்டுருங்க, அதுக்கப்புறமா இவர் எத்தனை வேட்பாளர் நேர்காணல் பண்ணார்? யாரையுமே பண்ணல. ஏன் பண்ணலைன்னா, யாராவது கூட்டணி கடைசி நேரத்திலே வந்துடுவாங்க, அவங்கள நம்ம சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு 50 சீட்டு தள்ளி விட்டுறலாம் எப்படியாவது அப்படின்னு அவர் வெயிட் பண்ணார். கடைசி வரைக்கும் ஒருத்தரும் வரல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எந்தெந்த அணியில் எந்தெந்த கூட்டணியில் இடம் கிடைக்கல அப்படின்னு வெறுத்து போய் கட்சியை விட்டு வெளியே வந்தாங்களோ அவங்கெல்லாம் நேராக போனது தாவேக்காவுக்கு தான். அவங்களுக்கு எல்லாருக்குமே சீட் கொடுத்துட்டாரு. எப்போ அவங்கள நேர்காணல் பண்ணார், எப்போ அவங்ககிட்ட விருப்ப மனு வாங்கினாரு? அது அவ்வளவோ ட்ராமா தான். அப்போ இதில் யாரெல்லாம் அந்த வேட்பாளர் பட்டியல் இருக்காங்க பாருங்க. இந்த காங்கிரஸ்லேருந்து முந்தா நாள் ஒருத்தருக்கு விலகி போனார், அவருக்கு நேர்த்தே சீட்டு கிடைச்சிருச்சு. எப்போ அவர் நேர்காணல் பண்ணார்? அதே போல் ஏடிஎம்கேலேருந்து ஒரு 2 நாள் முன்னாடி ஒருத்தர் பிரிஞ்சு போனார், இந்த தூசி, அதாவது வந்தவாசி தொகுதியில் நிற்கிறார் ஒருத்தர், அவருக்கு வந்து நேற்று சீட்டு கிடைச்சிருச்சு. எப்போ அவர் நேர்காணலில் கலந்துக்கிட்டாரு? விஜய் எப்போ அவர் மீட் பண்ணார்? அவரை மீட் பண்ணதே வந்து அந்த மேடையில் தான். விஜய் அவர் மீட் பண்றதே மேடையில் தான் மீட் பண்றாரு, அதுக்கு முன்ன வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை. ஆக யாராவது வந்தா போதும், இழுத்து உள்ள போடுங்கடா, நீ வந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு வர வச்சு அவங்களுக்கு சீட்டை கொடுத்து இப்படி ஒரு சொதப்பலான வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்காரு. என்ன, என் கட்சிக்கு 234 பலிகடாக்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து நிரூபிச்சிருக்காரு. இது அப்படித்தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். சினிமா அரசியல் 2ம் கலந்தாச்சு. விஜய் வந்தாவே அதுல அரசியலும் சேர்ந்து வந்துடுது சார், எது பேசினாலும். ஸோ நிறைய சினிமா அப்டேட்ஸ் கொடுத்தீங்க, நிறைய விஷயங்கள் பேசணும். மிக்க நன்றி. நன்றிப்பா.